பற்றி அந்த புள்ளக்காக துவா செய்கின்ற ஒரு செய்தியும் சேக்கல் பண்ணப்பட்டிருக்குது. நான் என்ன சொல்ல வாரதுன்னா, வாலிபர்கள் யூத் என்ன செய்ய தெரியுமா, அவங்களோட டேலண்ட இந்த ஐடில இந்த இந்த விஷயத்துல நல்லா பாருங்க. இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். உலகத்துல நல்லா யோசிப்போங்க, எல்லாருடைய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல வரும். உலகத்துல நான் எல்லாத்தையும் சேர்றேன், எனக்கு 2 டாக்குமெண்ட் கிடைச்சிது. ஒன்று என்ன தெரியுமா, உலகத்துல நாங்க எல்லாரும் பாதிக்கிற வெப்சைட் ஒன்று தான் கூகுள். என்ன வெப்சைட்? கூகுள் சர்ச் இன்ஜின் ஒன்று. யாருக்காவது சொல்ல எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு சொல்லி, இந்த கூகுள் வெப்சைட் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? இது சில ஒரு யூனிவர்சிட்டியில அவங்கள யூனிவர்சிட்டி உள்ள இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச், அதாவது இருக்கக்கூடிய புக்ஸ், அதில் உள்ள விஷயங்கள் ரிசர்ச் பண்றதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் கூகுள். கூகுள் என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் வந்திருக்கிறது ஜீரோக்கள் என்று சொல்லி. இது வருகிறது. இதுக்கு பிறகுதான் வெளியில் உள்ள செல்வந்தர்கள் வராங்க, பைனான்ஸ் பண்றாங்க. இதை நாங்க வேர்ல்ட் வைட் ஒரு பெரிய ஒரு வெப்சைட்டாக ஆக்குவோம், இதை வச்சு எங்களுக்கு ஏராளமான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணணும் என்று சொல்லி அவன் கொண்டு உருவாக்குவான். சின்ன ஒரு வேலை, எங்களோட இனோவேட்டிவ் திங்கிங், செல்வந்தர்களுடைய பணம் சேரணும். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பணத்தை கொடுங்கோ. வெறுமனே மதரசா கட்டுறதும் பள்ளிவாசல் கட்டுற மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, ஒத்தன்டிக் வெப்சைட். இந்த வெப்சைட்ல வரக்கூடிய விஷயம் எல்லாம் உண்மையானது. இதை கலெக்டிவா செய்யுங்க, எல்லாரும் சேருங்க, எல்லா இயக்கம், எல்லா குரூப், எல்லா ஐடியாக்கள் உள்ளவர்களும் சேர்ந்து கொண்ட உருவாக்குங்க வித்தியாசமான முறைகள். இன்னைக்கு நாங்க இப்ப பேசுறோம், எந்த விதமான செலவும் இல்லாம கஷ்டம் இல்லாம சுமார் 200 பேர் உலகத்துல பார்த்து கொடுக்கிறாங்க. இந்த பயான கேட்கிறாங்க. சுமார் கனடாவில் கிட்டத்தட்ட நான் நம்புறேன் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஊடுகள். இந்த மீடியாவை இந்த மெசேஜை கொடுக்கிறது சரியான ஈஸி. நாங்க என்ன யோசிப்போம்னா, கெட்டதை யோசிக்காம நல்லதை யோசிப்போம். இன்னைக்கு பாருங்க, இந்த சபையில நான் சொல்ல மாட்டேன், யாருக்கும் இல்லாம இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் பேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு. இருக்குதானே? இருக்கிறாப்பா இல்லாதாக்கள் கையெழுத்து பார்ப்போம். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இந்த இருக்கிறாக்கள்ல கேட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க 3 இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலாக்கள் வச்சிருக்கிற சில சின்ன பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், வாப்பாக்கு காட்டுறதுக்கு ஒரு பேஸ்புக் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு யாரை காட்டுறதுக்கு? பாப்பா காட்டுறதுக்கு பேஸ்புக் எப்பயும் ஓபன் வந்து பார்த்தோம். இந்த மந்திக்கு வாப்பா காட்டாத பேஸ்புக், அது வாப்பாக்கு தெரியா, அது வாப்பாக்கு தெரியா. அதுக்கு ஒரு சொத்தையாவது எங்கேயாவது கொண்டு போட்டிருப்பாரு, அதே பாஸ்வேர்டை போட்டா பாஸ்வேர்டு வேலை செய்வதற்கு அது இவர் தான் போகணும். இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். உலகத்துல எல்லாரும் பாதிக்கிற ஒரு வெப்சைட் தான் பேஸ்புக். இந்த உலகத்துல சுமார் எல்லாரும் பாதிக்கிறாங்க. கொஞ்சம் யாருக்காவது சொல்லிடுமா இது எப்படி உருவாகிச்சு சொல்லி? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில கிட்டத்தட்ட 2-3 வருஷங்களுக்கு முன்னால ஒரு வாலிபன் 18 வருஷம், அவனுக்கு திடீரென்று சொல்லி ஹார்ட் அட்டாக் பிடிக்கல, அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட காணும், இன்னமத்தோட பாஞ்சி வைத்தான். யாரு போன கேர்ள் ஃபிரெண்ட் பாஞ்சி வைத்தான். இவனுக்கு பெரிய சேர்ந்தான் கிடைச்சது இல்ல. வெள்ளிக்கிழமை ராவோ வியாழக்கிழமை பின்னேரம் படுத்துக் கொண்டு யோசிக்கிறார், இது எப்படி சேரேலும். அவன் சொன்னான், ஒரு நெட்வொர்க் உருவாக்குவோம், ஆட்களை கனெக்ட் பண்ணி பார்ப்போம், கனெக்ட் பண்ணி கொண்டு போனா எங்க சரி மாற்றுவான் என்று சொல்லி ஒன்று ஆரம்பித்தான். ஆரம்பித்து பார்த்தேன்னு சொன்னா, குறிப்பிட்ட குறுகிய காலத்துள்ளுக்கு முழு ஹார்வர்ட்ல உள்ள மக்களையும் அப்படியே சேர்த்துட்டான். அவளோட வாய்ப்பை கேர்ள் ஃபிரெண்டை கண்டுபிடிச்சு எங்கிருக்காது. இப்பதான் பார்க்கிறாங்க, ஓஹோ இது நல்ல ஒரு வேலை, இதுக்கு பைனான்ஸ் பண்ணுவோம், இதை வளர்ப்போம், இதை கட்டி காப்போம், இதனால எத்தனையோ வேலை செய்யலாம் என்று சொல்லி தூக்கி போட்டாங்க. அரசாங்கம் பைனான்ஸ் பண்ண ஆரம்பிச்சு, அமெரிக்கன் கவர்மெண்ட் பைனான்ஸ், அமெரிக்காவுடைய செனட் பைனான்ஸ் பண்ணது. நான் சொல்றேன், முஸ்லீம்கள் எங்க சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெப்சைடும் ஒத்தன்டிக் வெப்சைட், ஒரு வெப்சைட் இருக்கணும், கல்யாணம் ப்ரொபோசல், இப்படிப்பட்ட விஷயங்களை நாங்க பேணுவோம். அமானிதம் எங்கள்கிட்ட இருக்கும், நாங்க உங்களோட சீக்கிரத்தை நாங்க பாதுகாப்போம். இது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டது, ஹராமாக்கப்பட்டது.
இது ஹராமாக்கப்பட்டது. ஆனால் எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு பெண்ணுடைய ரகசியமும் சரியான இது இல்லாம போட்டோக்கள் போடுறதோ அவட இதுகளை கொடுக்கிறதோ பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுக்கலும். இப்படிப்பட்ட ஒன்று இப்படிப்பட்ட ஒன்று அதுவும் அந்த இன்ஃபர்மேஷன் அவமானதுக்கான உலமாக்கள் சில கட்டளைகள் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்கிறாங்க. அவளாக தரக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்க எடுக்காம அவட பேரண்ட்ஸ் வந்து உங்களோட ஒரு இன்ஃபர்மேஷன் தந்தால் அதை எடுக்கலும். அதுக்கும் சில எக்ரிமெண்ட் சொல்றாங்க. இந்த எக்ரிமெண்ட்ல போட்டுக்கோங்க, நாளைக்கு உங்களை அவங்களுக்கு சூ பண்ண மேலும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நோர்த் அமெரிக்காவுடைய உலமாக்கள் இருக்கிறாங்க. இது எங்க நாட்டுக்கு தேவை. எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இங்கு மட்டும் நாங்கள் வாழ்றோம் இல்லை, ஏராளமான ஏரியாக்கள் இருக்கிறோம். கனடால வைத்து பார்த்தா 500க்கு மேற்பட்ட முஸ்லீம் குழு இருக்கிறாங்க. யுஎஸ் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இதே போல லண்டன் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். எஸ்டாப்ளிஷ் ஆக இருக்கிறாங்க. வெல் ஆர்கனைஸ்ட் சொசைட்டி. இவங்களுக்கு மத்தியில உறவுகள் நீடிக்கப்படும் என்றிருந்தால் இதன் மூலமாக உறவுகள் நீடிக்கப்படலும். எனவே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒன்று தேவை. அதுல கைத்து தேட ஏலும். ஆனா ஒன்று சொல்றேன், அதுல கைத்து யாரும் மிஸ்யூஸ் பண்றதுக்கு அதை யாரும் பாதிக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றேன், அதை மிஸ்யூஸ் பண்றதை மட்டும் மூலம் பாதுகாக்கும். பேப்பர்ல போடுறீங்க கூடும் பிரச்சனை இல்லை. ஆனா பேப்பர்ல போடக்குள்ள முஸ்லிம் தேடி போடுங்க. அந்த பக்கம் சொன்னாரு, சென்ற கிழமை பேப்பர்ல போட்டிருக்கிறான் ஒரு முஸ்லிம் சொல்லியிருக்கிறார், முஸ்லிம் கேர்ள் அவன் பேப்பர்ல போட்டிருக்கிறான், அவன் பேரு இது, நான் இந்த குலத்தை சேர்ந்தவன்.